Hey guys, welcome back to my channel Educate with GK. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற தலைப்பு pathophysiology of inflammation. Inflammation அப்படின்னா வீக்கம் and pathophysiology அப்படின்னா இந்த வீக்கம் உருவாகிறதுக்கு அங்க என்னென்ன நம்ம உடல்ல நடக்கும் அப்படிங்கிறது தான். Without delay வீடியோக்குள்ள போகலாம். So definition of inflammation. Inflammationனா என்ன? இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது நம்ம உடலோட பாதுகாப்பு, நம்ம உடலை பாதுகாப்பதற்காக கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ். இது எப்போ வரும் அப்படின்னா ஏதாவது காயம் ஏற்படும் பொழுதோ அல்லது நமக்கு ஏதாவது தொற்று நோய் ஏற்படும் பொழுதோ. இது பார்ட் ஆஃப் இன்னேட் இம்யூன் சிஸ்டம். இந்த இன்னேட் இம்யூன் சிஸ்டம் அப்படின்னா நம்ம உடலோட உடனடியா நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் தொற்று நோய் வருது, இல்ல ஏதாவது பாக்டீரியாவை நம்ம உடல்ல பாத்துருச்சு, வைரஸ் நம்ம உடல்ல பாத்துருச்சு அப்படின்னா உடனடியா வித்தின் ஃபியூ மினிட்ஸ், கொஞ்சம் நிமிஷத்திலேயே வந்து ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்கும். அதான் இன்னேட் இம்யூன் சிஸ்டம். ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன் நடக்கிறதுக்கான ஒரு கோல், அதோட லட்சியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ இன்ஜுரி நடந்திருக்கு, காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதோட காரணத்தை வந்து ரிமூவ் பண்ணணும், அல்லது அங்க ஏதாவது டிஷ்யூ டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா அதை அகற்றணும், அண்ட் ஆல்சோ ஹீலிங்கை ப்ரொமோட் பண்ணணும், அதாவது அந்த காயத்தை ஆற வைக்கணும். இதுதான் வந்து இதோட இந்த இன்ஃப்ளமேஷன் வரதுக்கான கோல். இது வந்து அக்யூட்டாவும் இருக்கலாம், கிரானிக்காவும் இருக்கலாம். அக்யூட் அப்படின்னா கொஞ்ச நாள்லயே இருக்கக்கூடிய, கொஞ்ச நாள்ல இருந்துட்டு போயிடும். கிரானிக் அப்படின்னா ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு வீக்கம். ஸோ நெக்ஸ்ட் வந்து காசஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கம் உருவாகிறதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறது. முதல்ல இன்ஃபெக்ஷன், தொற்று நோய், பாக்டீரியாவா இருக்கலாம், வைரஸா இருக்கலாம், ஃபங்கையா இருக்கலாம், பாரசைட்ஸா இருக்கலாம். ரெண்டாவது பிசிக்கல் இன்ஜுரி, அதாவது காயம் ஏற்படுறது, நம்ம வெட்டிக்கிறோம், இல்ல தீக்காயங்கள், இல்லைன்னா ஏதாச்சும் ட்ராமா, அதாவது எங்கேயாவது போய் இடிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது. அடுத்தது கெமிக்கல் ஏஜென்ட்ஸ். கெமிக்கல் ஏஜென்ட்ஸ்ல வந்து டாக்ஸின், அதாவது டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ்ன்னு சொல்லுவோம்ல, ரசாயனங்கள் அல்லது பொல்யூட்டன்ஸ். அடுத்தது இம்யூன் ரியாக்ஷன்ஸ், ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், அதாவது நம்ம இம்யூன் சிஸ்டமே வந்து நம்மளோட பாடி சிஸ்டம் வந்து அட்டாக் பண்ணக்கூடியது. அதுதான் வந்து இந்த ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். அடுத்தது டிஷ்யூ நெக்ரோசிஸ். நெக்ரோசிஸ் அப்படின்னா, டிஷ்யூ நெக்ரோசிஸ் அப்படின்னா இந்த டிஷ்யூக்குள்ள இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து செத்து போறது, அதுதான் வந்து டிஷ்யூ நெக்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். இன்ஃப்ளமேஷன்ல என்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறது முதலே பார்த்தோம்னா, அக்யூட்னு இருக்கு, கிரானிக்னு இருக்கு. அக்யூட் அப்படின்னா கொஞ்ச நாள்ல இருக்கக்கூடியது. இது வந்து ரேபிட் ஆன்செட், அதாவது உடனடியா வந்துடும், ஒரு மினிட்ஸ் இல்லைன்னா ஃபியூ ஹவர்ஸ்லேயே வந்துடும். அண்ட் ஷார்ட் டியூரேஷன், அதாவது கொஞ்ச நாளுக்கு மட்டும் இருக்கும். இதோட கேரக்டரைசேஷன், அதாவது இது வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ரெட்னஸ், கண்டிப்பா சிவப்பா இருக்கும், அந்த தொட்டு பாத்தீங்கன்னா சூடா இருக்கும். வீக்கம், அதாவது நல்லா வீங்கி போய் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் பெருசா தெரியும், அண்ட் வலி இருக்கும். இரண்டாவது கிரானிக் இன்ஃப்ளமேஷன், லாங் டியூரேஷன், வருஷ கணக்கா கூட இருக்கலாம். டிஷ்யூ வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டே இருக்கும், அண்ட் ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் சைமல்டேனியஸ்லி அப்படின்னா ஒரே டைம்ல டிஷ்யூ டிஸ்ட்ரக்ஷனும் ஆகும், அழிஞ்சிட்டும் இருக்கும், அது மறுபடியும் சரியாகிட்டும் இருக்கும். அந்த மாதிரி இது எதுலலாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் டியூபர்குலோசிஸ். ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா மூட்டு வலின்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் டியூபர்குலோசிஸ் நம்மளோட லங்ஸ்ல வரக்கூடிய ஒரு தொற்று நோய். அடுத்தது 5 கார்டினல் சைன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன், அதாவது இன்ஃப்ளமேஷன் வந்தா நமக்கு பிசிக்கலா என்னென்ன சைன்ஸ் தெரியும் அப்படிங்கிறது. ரெட்னஸ், செவந்திருக்கிறது, சூடா இருக்கும் தொட்டு பார்த்தோம்னா, வீக்கம், அந்த இடம் வீங்கி இருக்கும், வலி இருக்கும், அண்ட் வந்து லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கும். பேத்தோபிசியாலஜி ஓவர்வியூ, நம்மளோட இதுக்கு வந்துட்டோம். ஸோ இன்ஃப்ளமேஷன் வந்து 3 மேஜர் ஸ்டெப்ல நடக்குது. ஒன்னு ரெகக்னிஷன் ஆஃப் இன்ஜுரி ஆர் இன்ஃபெக்ஷன், இரண்டாவது ஃபேஸ் வாஸ்குலர் ரெஸ்பான்ஸ், மூன்றாவது ஃபேஸ் செல்லுலார் ரெஸ்பான்ஸ். ரெகக்னிஷன் அப்படின்னா தெரியும், அந்த இன்ஜுரி இல்லைன்னா வந்து இன்ஃபெக்ஷன் எங்க நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறது. ஸோ நம்ம இது 1 by 1 வந்து இப்ப பார்க்கலாம். அதாவது ஒரு வீக்கம் நடக்குது அப்படின்னா நம்ம உடல்ல இந்த 3 ஸ்டெப்ஸ் வந்து நடந்தாதான் இந்த வீக்கம் அப்படிங்கிறது ஒன்று வருதுன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது, பட் நம்ம பாடிக்குள்ள நடந்துட்டு இருக்கிற ஒரு ப்ராசஸ். ஸோ ஸ்டெப் 1, ரெகக்னிஷன் ஆஃப் இன்ஜுரி. ஒரு காயம் ஏற்படுது இல்ல தொற்று நோய் ஏற்படுது அப்படின்னா கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் வந்து வரும். இந்த கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆன பின்னாடி அது இல்லாம இம்யூன் செல்ஸ், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இம்யூன் செல்ஸ், அதாவது எதிர்ப்பு சக்திக்கான ஒரு செல்ஸ் இருக்கும்ல, அதுல வந்து எக்ஸாம்பிள்ஸ் மேக்ரோஃபேஜஸ், மாஸ்டர் செல்ஸ். இது வந்து பேத்தோஜன்ஸ், கிருமிகள் எங்க இருக்குங்கிறத ரெகக்னைஸ் பண்ணும். பேட்டர்ன் ரெகக்னிஷன் ரிசெப்டார்ஸ், இதுக்கு முன்னாடி ஒரு இதெல்லாம் ரெகக்னிஷன் பண்ணிருக்கோம்ல, அந்த ரிசெப்டார்ஸ் இப்பயும் அது ஞாபகம் வச்சிருக்கோம் ஏதாவது இருக்குன்ட்டு. அப்ப வந்து இது ஹார்ம்ஃபுல்லான ஆபத்தான ஏஜென்ட்ஸை வந்துட்டு இதுவும் வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணுது. இதுல கீ மீடியேட்டர்ஸ், அதாவது முதல்ல கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுல ஹிஸ்டமின், ப்ரோஸ்டாக்லாண்டின், சைட்டோகைன்ஸ், அதுக்கு எக்ஸாம்பிள் IL-1, TNF ஆல்ஃபா, இது எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகுது. அடுத்து ஸ்டெப் 2, வாஸ்குலார் சேஞ்சஸ். இந்த வாஸ்குலார் அப்படின்னா நம்மளோட ரத்த குழாய், வாசோ டைலேஷன் நடக்கும், ரத்த குழாய் விரிவடையும். ரத்த குழாய் விரிவடையுது அப்படின்னா பிளட் ஃப்ளோ வந்து அதுல வந்து அதிகமா இருக்கும், ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிறதுனாலதான் அந்த செவந்து இருக்கிறதும், நம்ம தொட்டா சூடா இருக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இதெல்லாம் இருக்கு. இரண்டாவது இன்க்ரீஸ்டு வாஸ்குலார் பெர்மியபிலிட்டி, அதாவது உள்ள வந்து எண்டோதீலியம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதாவது பிளட் வெசல் வந்து ஒரு பைப் மாதிரி இருக்கும், அந்த பைப்போட இந்த லேயர் இருக்கு இல்லையா, இந்த லேயர் வந்து எண்டோதீலியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துக்குள்ள வந்து போக முடியும், அதாவது வெளியில போக முடியும், இல்ல உள்ள வர முடியும், அதுதான் அந்த வாஸ்குலார் பெர்மியபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த வாஸ்குலார் பெர்மியபிலிட்டி அதிகமானனால நம்ம ரத்த ஓட்டம் இருக்குல்ல, இதுல இருந்து ஃப்ளூயிட்ஸ் வந்து டிஷ்யூக்குள்ள வந்து போகும், இதனாலதான் வீக்கம் ஏற்படுது.
அதுக்கப்புறம் அதாவது செல் வந்து ஒரு ஷேப்ல இருக்கு அப்படின்னா, ஒரு டிஷ்யூ வந்து ஒரு ஷேப்ல இருக்கு அப்படின்னா, பட் எக்ஸ்ட்ராவா வந்து அதுக்குள்ள ஒரு விஷயம் போய்க்கிட்டே இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் பெருசாகும் இல்லையா? அதுதான் இந்த ஸ்வெல்லிங் பெருசாகிறது. ஸோ அடுத்தது ஸ்லோயிங் ஆஃப் பிளட் ஃப்ளோ அலோஸ் ஒயிட் பிளட் செல்ஸ் டு மூவ் டு சைட் ஆஃப் இன்ஜுரி. இப்போ டிஷ்யூக்குள்ள ரத்தம் போகிறதுனால ரத்த குழாயில வந்து ரத்தம் கம்மியாக இருக்கு. இங்க ரத்தம் கம்மியாக இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படிங்கிறது வந்து சைட் ஆஃப் இன்ஜுரிக்கு போகுது. அதாவது அடிபட்ட இடத்துக்கு போகும். ஸ்டெப் 3 செல்லுலார் ரெஸ்பான்ஸ். ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து எஸ்பெஷலி நியூட்ரோஃபில்ஸ் இது காயப்பட்ட இடத்துக்கு போனனால அங்க வந்து கீமோடாக்சிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் நடக்குது. கீமோடாக்சிஸ் அப்படின்னா ஒரு கெமிக்கல் கிரேடியன்ட்டோட இதுல போகும். அதாவது கம்மியா இருக்கிற இந்த இடத்துல இருந்து நிறைய இருக்கிற இடத்துல இருந்து கம்மியா இருக்கிறதுக்கு போகும். ஸோ அதான் கீமோடாக்சிஸ். இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஃபேகோசைட்டோசிஸ் நடக்குது. இந்த ஃபேகோசைட்டோசிஸ் அப்படின்னா முழுங்குறது. நம்மளோட இம்யூன் செல்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து அந்த சைட் ஆஃப் இன்ஜுரியில ஏதாவது கிருமிகள் இருக்கு, இல்ல அங்க ஏதாச்சும் அங்க தென்படுது அப்படின்னா அதை போயிட்டு முழுங்கி வந்து அது சாகடிச்சிடும். அடுத்தது ரிலீஸ் ஆஃப் என்சைம்ஸ் அண்ட் ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ். என்சைம்ஸும் ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸும் ROS சொல்லுவோம். அதுவும் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ 3 ஃபேஸஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம முதல்ல சொல்லினோம் ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை காயமோ ஏற்பட்டா உடனே இது வந்து ரிலீஸ் ஆகும். ஹிஸ்டமின் ரிலீஸ் ஆகும். இதுதான் இந்த ரத்த குழாய் விரிவடைகிறதுக்கான காரணம். ப்ரோஸ்டாகிலாண்டின்ஸ் ரிலீஸ் ஆகும். வலியும் காய்ச்சலும் கொண்டு வரும். பிராடிகைனின் வலி கொண்டு வரும். சைட்டோகைன்ஸ் இம்யூன் செல்லை ஆக்டிவேட் பண்ணும். அண்ட் காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் இம்யூன் ரெஸ்பான்ஸை இன்னும் அதிகம் பண்ணி விடும். ஸோ நம்ம இது முன்னாடி பார்த்துருந்தோம் அக்யூட் வெர்சஸ் கிரானிக் இன்ஃப்ளமேஷன். இல்லை கம்பேரிஷன் பண்றோம். அக்யூட் அப்படிங்கிறது வந்து ரேபிட் ஆன்செட், உடனடியாக நடந்துடும். அண்ட் கிரானிக் இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது மெதுவாக தான் நடக்கும். அண்ட் அக்யூட் இன்ஃப்ளமேஷன் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டியூரேஷன், கொஞ்ச நாள் தான் இருக்கும். அண்ட் கிரானிக் இன்ஃப்ளமேஷன் ரொம்ப நாள் இருக்கும். அக்யூட் இன்ஃப்ளமேஷன் நியூட்ரோஃபில்ஸ் தான் அதிகமான டாமினன்ஸ் இருக்கும். அண்ட் கிரானிக் இன்ஃப்ளமேஷன்ல மேக்ரோஃபேஜஸும் லிம்போசைட்ஸும் அதிகமான டாமினன்ஸ் இருக்கும். அக்யூட் இன்ஃப்ளமேஷன் வந்து ஹீலிங் வந்து கம்ப்ளீட் ஆறிடும். ஆனா கிரானிக் இன்ஃப்ளமேஷன்ல டிஷ்யூ கண்டினியூஸா டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபைப்ரோசிஸ் நடக்கும். ஃபைப்ரோசிஸ் அப்படின்னா இந்த காயெல்லாம் ஆச்சுன்னா வெளியில எல்லாம் சில பேருக்குலாம் அதோட தழும்பு இருந்துட்டே இருக்கும். அது ஸ்காரிங்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஆனா ஆர்கனுக்குள்ள அதாவது டிஷ்யூல வந்து நடக்கும் இந்த ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிறது. அடுத்து ரெசல்யூஷன் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். அதாவது இந்த இன்ஃப்ளமேஷன் எதுக்காக நடக்குது அப்படிங்கிறது வந்து ஏதாச்சும் இன்ஜூரியஸான ஏஜென்ட், அதாவது நமக்கு ஏதாவது தொற்று நோய் கொடுக்கக்கூடிய ஏதாவது ஏஜென்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து அகற்றும். இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸை கிளியர் பண்ணும். டிஷ்யூவை வந்து ரிப்பேர் பண்ணி சரியாக்கி கொடுக்கும். அந்த சரியாக்கி கொடுக்கறது இல்லாம அதை திரும்ப வந்து ரீஜென்ரேட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸ்கார் ஃபார்மேஷன், சப்போஸ் வந்து டேமேஜ் வந்து சிவியரா இருக்கு, இந்த லாங் டேர்ம் கிரானிக் இன்ஃப்ளமேஷன் பார்த்தோம்னா அங்கெல்லாம் வந்து இந்த ஸ்கார் ஃபார்மேஷன் நடக்கும். ஒரு காயத்தோட வடுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அங்க நடக்கும். கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் என்ன? எசென்ஷியல் ஃபார் ஹீலிங், அதாவது ஆறுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எக்ஸஸ் இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா டிஷ்யூ டேமேஜ் வந்து காஸ் பண்ணும். அண்ட் இதெல்லாம் வந்து எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்மா, ருமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ் அண்ட் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், இது மூணுத்துலயுமே வந்துட்டு எக்ஸசிவான இன்ஃப்ளமேஷன் இருக்கும். ஸோ கன்க்ளூஷன், இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோமோ அது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன், இதில் போட்டிருக்கேன். இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது நம்மளை பாதுகாப்பதற்காக நம்ம உடல் கொடுக்கக்கூடிய ஒரு பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ். இதுல 3 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ரெகக்னிஷன், வாஸ்குலர் அண்ட் செல்லுலார் சேஞ்சஸ், ப்ராப்பர் ரெகுலேஷன் வந்து ஹெல்த்துக்கு எசென்ஷியல். அண்ட் அன்கண்ட்ரோல்டு இன்ஃப்ளமேஷன் வந்து டிசீஸ்க்கு தான் உண்டாகும், டிசீஸ்க்கு தான் லீட் பண்ணும். என்ன டிசீஸாக வேணாலும் இருக்கலாம், அது வந்து இன்ஃப்ளமேஷன் கண்டினியூஸாக நம்ம உடல்ல இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு நோய்க்கு தான் வந்து இது பண்ணுது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, ஸோ தேங்க்யூ. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு ஏதாவது நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன விஷயம்? சரி, அவ்வளோதான். தேங்க்யூ, பாய்.